என்ன நடக்குது களத்துல? ஒரு சில இடங்கள்ல உங்களுக்கு வரவேற்பு இல்ல அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. என்ன நடக்குது? பெரும்பாலும் வரவேற்கிறாங்க, வாழ்த்துறாங்க, நம்பிக்கையோட நில்லுங்க அப்படிங்கிறாங்க. ஒரே ஒரு இடத்துல திமுகவ சேர்ந்த ஒரு பெண் வந்து கேட்டாங்க. "நீங்க பெரியார பற்றி இழிவுபடுத்திட்டு எப்படி இந்த இடத்துல வந்து வாக்கு கேட்கிறீங்க?" அப்படின்னாங்க. அதுக்கு நான் நான் பதில் சொன்னேன். "பெரியார எந்த இடத்துலயும் இழிவுபடுத்தல. பெரியார் சொன்ன கருத்துக்கள எடுத்து சொன்னோம். அதுவும் இல்லாம நான் மீண்டும் வந்து கேட்டேன். பெரியார் வந்து கர்ப்பப்பைய எடுத்துறணும், இருக்கக்கூடாதுங்கிறாங்க. தமிழ்ல காட்டுமிராண்டி மொழிங்கிறாங்க. திருக்குறள்ல மலம்ங்கிறாங்க. இத எப்படி ஏற்றுக்க முடியும்? வாங்க விவாதத்துக்கு வாங்க. என்னுடைய மாமனார் வந்து திராவிட கழகம் தான். புத்தகம் ஒரு அறை முழுக்க புத்தகத்த அவரு வந்து இனி அவ்வளோதான் எனக்கு வயசாயிடுச்சு. நீங்க வச்சுக்கன்னு அறையில வச்சிருக்கோம். வாங்க விவாதம் பண்ணிக்கலாம். அப்பதான் உங்களுக்கு புரியும். உண்மை என்னன்னு தெரியும். அண்ணன் சீமான் அவர்கள் பெரியார் சொன்ன கருத்த தான் எடுத்து சொல்றாரே ஒழிய, அவர இழிவுபடுத்தணுங்கிறது நோக்கம் இல்ல. எங்களுக்கு என்ன இருக்கு? அப்படின்னு சொல்லும்போது, அவங்க அப்புறம் என்னோட கணவர் இருந்தாரு. அவரும் சொன்னாருங்காட்டி, அப்புறம் அவங்க இந்த இடம் நாங்க வாக்கு கேட்க வந்திருக்கோம். உரிமையோட வாக்கு கேட்கிறோம். உங்களுக்கு பிடிக்கலன்னா வாக்கு போட வேணாம் அவ்வளோதானே.